அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, அப்பா தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தவரே, அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, அப்பா இதோ இந்த பரலோகத்தில் ஆண்டவரே, வானதூதர்கள் மத்தியில் அவர்கள் துதி எடுக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இதோ பாதத்தில் விழுந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனும் உன்னதமானவரும் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறவரே, அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை அழைத்ததால் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா, உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவரே, இதோ ஆண்டவரே, கடந்த 10 மாதங்களாக சாத்தானை கட்டி போட்டு விட்டீரப்பா. அவனுடைய எந்த விதமான இந்த இடையூறு இந்த உலகத்திற்கு இல்லையப்பா, முழுவதுமாய் துண்டிக்கப்பட்டு இருக்கிறதப்பா. பரலோகத்தில் இருந்து அவனை கட்டி போட்டீர் ராஜா. ஹல்லேலூயா. இங்கே இறங்க முடியாத அளவுக்கு, பூலோகத்தில் அவன் இறங்க முடியாத அளவுக்கு கட்டி போட்டீரப்பா. ஆவியானவரே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் மகனுக்கு அந்த 1000 காலத்து ஆட்சிக்கு ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுத்து விட்டீரப்பா. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக உத்தரவு கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. ஆனால் அப்பா பிதாவே, உம்மால் ஆண்டவரே அவருக்கு ராஜ்யத்தை ஏற்க அனைத்து உரிமைகளையும் கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. ஆனால் பரலோகத்திலிருந்து அந்த ஜெருசலேம் இறங்கி வந்தால்தான் அவர் அரியணை ஏற்க முடியும் அப்பா. எப்படி தாய் மரியாள் அவர்கள் கானாவூர் கல்யாண மண்டபத்தில் அன்று முதலாக அற்புதத்தை செய்வதற்கு தன் மகனுக்கு நேரம் வந்துவிட்டது என்று அறிகுறி கொடுத்து அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் செய்த அற்புதங்கள் வழியாக தண்ணீரை திராட்சரசமாக்கினாரப்பா. அதே போல இன்று தாய் மரியாள் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தன் மகனை அரியணை ஏற்பதற்கு. அந்த ஜெருசலேம் புதிய நகரமானது பரலோகத்திலிருந்து வர வேண்டும் ஆண்டவரே. அது வந்தா அந்த அரியணையில் அவர் ஏற்பதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்கப்பா. ஆவியானவரே, உம்மால் அன்றி அதை செயல்படுத்த முடியாதப்பா. அந்த புதிய ஜெருசலேம், புதிய வானம், புதிய ஜெருசலேமை இறக்கும்படியாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, அந்த புதிய ஜெருசலேமை இறக்கும்படியாக உம்மை தாழ்மையுடன் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ரபிஷாரத்தி சகர ரபிபர ரபதி சிக்கா லபலமா வல்லிக்கா வலாலபா. ஓ வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஆவியானவரே, எங்கள் மீது அசைவாடி கொண்டிருப்பவரே, அப்பாமை துதிக்கிறோம் 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 ராஜா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. கிருபையுள்ள தேவன் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இதோ பரலோகத்திலிருந்து அந்த ஜெருசலேம் இறங்குவதை நாங்கள் காண வேண்டும் அப்பா. அரியணையை ஏற்பதற்கு அந்த ஜெருசலேமை கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவரே அவர் அரியணை ஏற்க முடியும் அப்பா. இதற்கு உண்டான எல்லாம் தயாராகி விட்டதப்பா. அந்த ஜெருசலேம் இறங்க வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மால் அன்றி வேற யாராலும் இறக்க முடியாதப்பா. அந்த ஜெருசலேம் இறங்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உத்தரவுகள் கொடுத்த பின்பும் அந்த ஜெருசலேமில் இறங்கினால் மாத்திரம் அவர்கள் அரியணை ஏற்க முடியும் அப்பா. ஆவியானவரே, தேவாதி தேவனும் உன்னதமானவரும் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. அரியணை ஏற்பதற்கு அந்த ஜெருசலேமை கொடுக்கும்படியாக ஆண்டவரே பாதத்தில் விழுந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேவாதி தேவனும் உன்னதமானவரும் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் அப்பா. வான தூதர்கள், சேனைகள் அனைவரும் சேர்ந்து அந்த ஜெருசலேமை இறக்கி கொண்டு வர ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அது இறங்கி வந்த உடனே இதோ இயேசுநாதர் இந்த அரியணை ஏற்பதை நாங்கள் காணப்போகிறோம் அப்பா. தயவு அந்த அரியணை இறக்குவதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மால் நன்றி. அந்த உத்தரவு கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. அவர் 2 மாதங்கள் ஆகிவிட்டதப்பா. உத்தரவு வாங்கி 2 மாதங்கள் ஆகிவிட்டதப்பா. இன்னும் அந்த அரியணை ஏறுவதற்கு அந்த புதிய ஜெருசலேம் அவர் பிறக்கும் போது பெத்லகேம் என்ற மாட்டு தொழுவத்தில் ஆண்டவரே பிறந்தாரப்பா.
அவர் வீடு இல்லாமல் அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்தாள். ஆனால் அரசன் ஆக அரியணை ஏறுவதற்கு அந்த புதிய ஜெருசலேம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வாயிலாக 21 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21 அதிகாரத்தின்படி அந்த புதிய ஜெருசலேம் வானத்திலிருந்து இறங்க வேண்டுமப்பா. இறங்கினா அவர் பதவி ஏற்க வேண்டுமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, இதோ அவர் ஏற்பதற்கு ஆண்டவரே உமது சித்தம் ஆண்டவரே. அந்த ஜெருசலேமை ஆண்டவரே நீர் இறக்கும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபிஷாலா கபரவலி ரீபாலராவதி ஷாலா ஓபாமா வலிக்க பலரவதி கமரவலி ஷாலா வவரவலி கவ. வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் ராஜா. புதிய ஜெருசலேம் இறங்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இதோ தேவ தூதர்கள் மத்தியில் அவர் அந்த அரியணையை ஏற்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அரியணை ஏற்பதற்குரிய நாட்கள் நெருங்கி விட்டது ராஜா. ஹல்லேலூயா. புதிய ஜெருசலேம் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வர வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆவியானவரே, இதோ ஜெபம் எங்கள் ஜெபத்தின் வாயிலாக அப்பா, நீர் எங்கள் அழைத்ததின் வாயிலாக இதை குறித்து வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவரே நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, எங்கள் வாயை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீரப்பா. இந்த உலகத்திற்கு ஆண்டவரே ஜெருசலேம் தேவாலயத்தில் அந்த இடத்துல ஆண்டவரே அவருடைய அந்த புதிய ஜெருசலேமானது இறங்கும்படியாக ஆண்டவரே நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. அப்பா, அது உடனடியாக அவர் ஆட்சி பீடத்தில் ஏற்றுவதற்கு ஆண்டவரே அந்த ஜெருசலேமை அனுப்பும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதி கன மகிமை எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம் அப்பா. அதோ மகனை இந்த உலகத்திற்கு அரசராக வீட்டிற்கு அரியணையை கொடுத்து அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ரபிஷாலல்லா லக்கமா வரவலி கரவாதிஷாலல்லா வலீர் வலிக்கவா. வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் ராஜா, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் விரைவில் இந்த காரியத்தை செய்வதற்காக அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. விரைவில் விரைவில் ஆண்டவரே அப்பா இதை அனுப்பும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. புதிய ஜெருசலேம் வானத்திலிருந்து இறங்குவதை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. அரியணை ஏற்பதற்கு நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் மேல் மசைவாடி கொண்டிருப்பவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ வான தூதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த உலக ஆயிரங்காலத்து ஆட்சியை ஏற்கப் போகிறதப்பா. இதோ அரியணை ஏற்கப் போகிறாரப்பா இயேசுநாதர். ஹல்லேலூயா. இதோ தாய் மரியாள் அவர்களுக்கு அரியணையில் ஏற்று ஆண்டவரை அழகு பார்க்க போகிறாரப்பா. இதோ ஹல்லேலூயா. ரபிஷால லக்கமா பரவலி கரவதிஷால பரவலி பலலவ கவவ. வல்லமை வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மால் என்று வேற யாராலும் முடியாதப்பா. விரைவில் ஆண்டவரே, விரைவில் அந்த ஜெருசலேமை இறங்குவதற்கு எங்களுக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. தேவாதி தேவனும் உன்னதமான ஒரு நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவாதி தேவனும் உன்னதமான ஒரு நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.